டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். கும்பகோணம் டிகிரி காஃபி பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி? என்ன காரணம்னா, நான் போன வாரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தா காஃபி போட்டு கொடுத்தேன். எனக்கு எப்போவுமே எல்லோரும் காஃபி போட்டு கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அவள் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு இதை பற்றி அவ்வளோ டிஸ்கஷன், என்ன ஏது எங்கே வாங்குறேன் என்னன்னு கேட்டால், அதனால தான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு. கும்பகோணத்தில் காமாட்சி தெருவில் இந்த மோகன் காஃபி இருக்குது. இது வந்து ரொம்ப பிரபலம், ஹோல் வேர்ல்டு அதெல்லாம் சப்ளை பண்ணுறா. உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலாமேன்னு தான். இந்த மோகன் காஃபின்னு டபுள் பேக் பண்ணி கொடுப்பா யூஎஸ்க்கு. எப்போ வந்தாலும் நாங்கள் இது மாதிரி டபுள் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் ரொம்ப பிடிக்கும். யார் வீட்டுக்கு வந்தாலும் காஃபி போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி பாருங்கள் எப்படி போடுறதுன்னா, ஒரு ஃபில்டரில் இது ஒரு பெரிய ஆர்ட். இது ஒரு அரை இதுக்கு தான் அங்கே காஃபி பொடி போடணும். எந்த சின்ன ஃபில்டரோ இல்லை பெரிய ஃபில்டரோ உங்களுக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரை இதுக்கு போடணும். இந்த மோகன் காஃபியை போடுற போது ரொம்ப குலுக்கக்கூடாது, ரொம்ப அமுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு குலுக்கிட்டு சமமாக வச்சுட்டு கொதிக்க வெந்நீரை அது கரெக்டாக அது முங்குற வரைக்கும் விட்டு 3 தடவை இறக்கணும். ஒரு தடவை விட்டு அதுக்கப்புறம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டு அது மாதிரி 3 தடவை பண்ணுங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 4ஆம் தரம் லைட்டாக போடலாம். போட்டு ஒரு ஜாடியில் அழகாக பண்ணி எடுத்து வச்சுட்டுருங்கோ. இது வந்து போடுறது பெரிய ஆர்ட். இது அந்த பொடி இறங்கக்கூடாது, வாசனை கமகம்னு இருக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டா வாசனை போகாமல் இருக்கும். பால் பொங்க ஒரு டம்ளர் எடுத்து இப்படி காய்ச்சுங்கோ, இல்லாட்டா மைக்ரோவை பண்ணுங்கோ. நல்லா பொங்கி வர்ற போது எடுத்து அதுக்குள்ளே சர்க்கரையை போட்டு ரெடியாக வச்சுட்டேன்னாக்கா, இல்லைனாக்கா சுகர் ஃப்ரீ, அவாவா இஷ்டம். இப்போ இந்த மாதிரி போட்டு பொங்க அப்படியே நொற பொங்க அது டிகாஷன் அதில் விட்டு அப்படி கலக்கிற போது அது வாசனை கமாய்க்கும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் நான் காஃபி டேஸ்ட் பண்ணது கிடையாது. காஃபி எனக்கு பிடிக்காது, அவ்வளோ சாப்பிட்டது கிடையாது. ஆனால் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் மாமியார், நாங்களாம் மாடு வச்சுட்டு இருந்தோம், எருவு மாடு பசு மாடெல்லாம். மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. என்னோடய காஃபி அப்படி பொழுந்து சாப்பிடுவா. 102 வயசு வரைக்கும் இருந்தா. அதனால் நான் எல்லோரும் யார் இருந்தாலும் காஃபி போட்டு கொடுப்பேன். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவள் கடை இதுலேயே ஃபோன் நம்பரும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நம்பிக்கையாக வாங்கலாம். அவளே அனுப்பிச்சி விட்டுடுவா சொன்னாக்க.